பிரைஸ் தி லார்ட். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது என்று இயேசு ஏன் சொன்னாரு? யோவான் 6:51 இப்படியாக சொல்லுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே என்றாரு. இந்த அப்பத்தை புசிப்பது என்பது கிறிஸ்துவை தன் ஜீவனாக ஏற்றுக்கொள்வதும் மற்றும் இயேசுவின் மரணம் அவருடைய உலகின் பாவத்திற்காக அவரின் உடலின் தியாக கருத்தையும் இது அறிமுகப்படுத்துகிறது. யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள் அவனை எழுப்புவேன் என்று கூறுகிறாரு. இயேசுவின் ரத்தமும் அவருடைய மாம்சமும் உண்மையான உணவு மற்றும் உண்மையான வாழ்க்கையை உருவாக்கும் உண்மையான பானமாக இருக்கிறது. கிறிஸ்து அழிக்கும் கூறுகளில் பங்கேற்பது ஒருவை அவருடைய ஒரு நிலையான உறவு கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்வதன் மூலம் கிறிஸ்து அருளிய வாழ்க்கையின் உண்மை நிலையை கிறிஸ்துவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இது நற்கருணை ஆராதனை, ராபோஜன பந்தியில் பங்கேற்பது. என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்.